நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பாக இத ட்ரை பண்ணக்கூடாது. இத பண்ணக்கூடாது அப்படினு கூட நம்ம சொல்லலாம். ஏர் பேக் ஓபன் ஆகுது அப்படினா இப்படி வச்சிட்டு பண்ணும்போது உங்க கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து கிரியேட் ஆகும். இன் கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. சிட்டிக்குள்ள ஓட்டும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஓட்டுவாங்க. அது வந்து என்ன ஆகும்னா இப்படி ஆட்டிக்கிட்டே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டீரிங் வந்து இப்படி இந்த ஷேக் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஹார்ன் அடிக்கணும்னா நீங்க வேற வழியே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், இப்படி குனிஞ்சு இந்த கையை இப்படி கொண்டு வந்து இப்படி அடிப்பாங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு போறது. இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்போக்ஸை வந்து இப்படி பிடிப்பாங்க. இப்படி பிடிச்சி இந்த பெருவரில் அப்படி உள்ள விட்டுக்கிடுவாங்க. இப்படி உள்ள விட்டுக்கிட்டு இப்படி ஓட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நீங்கள் சரியாக ஹோல்டு பண்ணாமல் லைட்டாக டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்லிப் ஆகி டக்குன்னு வந்து இப்படி திரும்பும். அது ஒரு பெரிய பேனிக்கை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஏன்னா இப்படி டர்ன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி போனால் எப்படி இருக்கும்? முதல்ல சொல்லிடுறேன், இதில் ரிஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி ஒரு டிரைவிங்கோட லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சிங்கிள் ஹேண்டில் நம்ம காரை ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா, நம்ம ஸ்டீரிங் பிடிக்கிறது ஒரே கையில் நம்மளை பிடிச்சி ஓட்ட முடியுமா முடியாதா, ஸோ யாரெல்லாம் ஓட்டலாம் யாரெல்லாம் ஓட்டக்கூடாது, எப்படி பிடிக்கணும், என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத ரொம்ப லைவாக மல்டிபிள் டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணக்கூடாது. இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து நல்லா நீங்கள் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஃபெமிலியராக ஆல்ரெடி ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்கை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களோட சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் ஓட்டும் போது ஸ்டீரிங் உங்களோட கண்ட்ரோலில் மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. அப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா 10 and 2 பொசிஷனில் இப்படி கையை வச்சு தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு பிகினர் வந்து கண்டிப்பாக அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு புல் புஷ் மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது இழுக்கணும் தள்ளணும் இழுக்கணும் தள்ளணும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக கார் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்கை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நிறையா கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஓட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் ரொம்ப குயிக்காக நீங்கள் மேனுவர் பண்ண முடியும் தேன் டபுள் ஹேண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புல் மெத்தடில் விட நீங்கள் ஒரு கையில் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக நீங்கள் ஸ்டீரிங் வந்து திருப்ப முடியும். அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணி அந்த டைமிங்குள்ளே நீங்கள் கட் பண்ணி போக முடியும். அப்போ உங்கள் காரோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்கில் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டைமிங்கை உங்களால் கரெக்டாக மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த சிங்கிள் ஹேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஒரு லாங் போகிறீங்க அப்படின்னா நம்ம இப்படியே பிடிச்சி போகும்போதை விட நம்ம சிங்கிள் ஹேண்டில் ஓட்டும் போது ஒரு கையை ஒரு சில பேரெல்லாம் வந்து கியரில் அப்படி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக ஓட்டுவாங்க. இல்லை அப்படின்னா இங்கே ஆம்ரெஸ்ட்டில் கையை வச்சுட்டு ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது முதல்ல சொல்லிடுறேன், இதில் ரிஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இந்த சிங்கிள் ஹேண்ட் அப்படின்னா எப்படி நம்ம ஸ்டீரிங்கை பிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளோட கை இருக்குது. இந்த கையில் எந்த பொசிஷனை வச்சு நீங்கள் இந்த ஸ்டீரிங்கை ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கையை வந்து 3ஆக வந்து நீங்கள் பிரிக்கலாம். மேலே நம்மளோட ஃபிங்கர் போர்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று நடுவில் இருக்கிற இந்த பாம் இந்த போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த கீழே இருக்கிற இந்த மேடான போர்ஷன். இந்த 3ல் எதை நம்ம வச்சு நம்ம ரோல் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா இந்த கீழே மேடான பொசிஷனை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இந்த ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இங்கே தான் நீங்கள் கையிலேருந்து கொடுக்குற ப்ரெஷர் வந்து இங்கே தான் போய் நல்லாவே ஆக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிங்கர் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போ நீங்கள் இப்படி அமுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. நமக்கு இந்த ஜாயிண்ட்னால இங்கே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அப்புறம் நீங்கள் கொடுக்குற லோடுனால என்ன ஆகும்னா இந்த ஃபிங்கர் வந்து பின்னாடி இப்படி தான் போகுமே தவிர ஃபுல் லோடு வந்து ஸ்டேரிங்க்கு போய் மீட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் நடுவில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ இப்படி வச்சு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகும். ஸோ இந்த போர்ஷன் தான், இந்த மேடான போர்ஷன் தான் ஒரு ஃப்ளாட்டான ஒரு போர்ஷனாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் இப்படி அமுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் லோடு கண்டிப்பாக இந்த ஸ்டேரிங்கில் போய் கரெக்டாக ஆக்ட் ஆகும். அதனால இப்படி நீங்கள் அழுத்தி ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹேண்டில் இந்த இடத்த தான் நீங்கள் ஸ்டேரிங் மேலே வச்சு நீங்கள் ரோல் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இன்கேஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இல்லை, ஜென்ரலாகவே நான் ஹைவேல நான் டிரைவ் பண்ணும்போது எப்படி நான் இந்த சிங்கிள் ஹேண்டில் ஸ்டேரிங்கை பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் இப்படி பிடிச்சி ஓட்டுவாங்க, இல்லை இப்படி கீழே பிடிச்சி இப்படி ஓட்டுவாங்க. அப்படிலாம் வந்து பண்ணுறது தப்பு. ஸோ ஏன் அப்படின்னா இப்படி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கும் அறியாமல் இந்த ஸ்டேரிங்கில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா கூட உங்களோட கையை வந்து அந்த 2 பொசிஷனில் தான் நீங்கள் வைக்கணும். இந்த ரைட் சைடு வந்து நான் கிளாக்கில் இருக்கிற அந்த 2 பொசிஷன். ஸோ இங்கே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இப்படி ஹோல்டு பண்ணி ஸ்லைட்டான மூவ்மெண்ட்டெல்லாம் இப்படியும் உங்களால் பண்ண முடியும். சரி, ஏன்னா ஹைவே பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக வந்து ரொட்டேட்லாம் பண்ண தேவைப்படாது. ஜஸ்ட்டு ஜென்ட்லாக இப்படியும் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், கையை வந்து இப்படி ஹோல்டு பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டாதீங்க. அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஓட்டுவாங்க. அது வந்து என்ன ஆகும்னா இப்படியே ஆட்டிக்கிட்டே தான் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஏர் பேக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்படி வச்சுட்டு பண்ணும்போது உங்கள் கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து க்ரியேட் ஆகும். இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒர்ஸ்ட் கேஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்படி பிடிக்கவே கூடாது, இப்படி தான் வந்து நீங்கள் பிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த சீட்டிங் பொசிஷனும் இந்த சிங்கிள் ஹேண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் சீட்டை வந்து இப்படி ரொம்ப பக்கத்தில் இப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு சில பேர் உட்காந்து ஓட்டுவாங்க. இப்படிலாம் வச்சு உங்களால் இந்த சிங்கிள் ஹேண்டில் வச்சு உங்களால் இப்படி ரொட்டேட்டே பண்ண முடியாது. ஓகே, அதனால் கண்டிப்பாக நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். உங்களோட சீட்டோட பொசிஷன் கையை நீட்டினீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டு இந்த ஸ்டேரிங்கோட மேலே வந்து இப்படி போய் இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த போர்ஷன் வந்து உங்கள் உடம்புல போய் இப்படி தட்டாது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உங்களால் ஓட்ட முடியும். ஏன்னா இப்படி கீழே இறங்கும் போது உங்கள் கை இப்படி பெண்ட் ஆகுது, உங்கள் உடம்போட போய் ஒட்டுது. ஸோ நீங்கள் ரொம்ப பக்கத்தில் உட்காந்திங்கன்னா அது உங்களுக்கு சுற்றுறதுக்கே வராது. அதனால் கரெக்டான ஒரு சீட்டிங் பொசிஷனை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த டிரைவிங்கை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஹைவேலையோ ரொம்ப டிராஃபிக்கான இடத்துல இதை ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு பிளைனான கிரவுண்டில் ஃபஸ்ட் நல்லா ஓட்டி பழகிட்டு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இப்படி கியர் லீவர் மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டே ஓட்டுறதுனால கியர் பாக்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் பேசியிருக்கிறேன். ஸோ மேஜராக ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைலாம் வந்து வராது. இது நம்ம பண்ணும்போது உள்ளே வந்து அந்த சிங்க்ரனைசர்னு சொல்லி ஒன்னோட தான் இந்த ராடே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது மேலே ஒரு லோடு இருக்கும், பட் டேரக்ட் லோடெலாம் வந்து உங்களுக்கு போகாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இப்படி வச்சுட்டு ஓட்டலாம். இது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஈஸியாக நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஆம்ப்ரஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா சடனாக தேவைப்படுறப்ப எடுத்துகிட்டு வர்றதை விட இதில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது ஒரு குவிக்காக அவங்களால வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதனால் இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட கையை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு டெமோ வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு கோன் வச்சுட்டு இதோட அட்வான்டேஜஸ் என்னங்கிற ஒரு டெமோ வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை போய் பார்க்கலாம். இப்போ இந்த டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே நான் ரைட் சைடில் கோன்ஸ் வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா நான் கீழே கூட இறங்கி போய் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் கீழே இறங்கினேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், கோன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு கேப்பில் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம காரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி கட் பண்ணி இப்படி நம்ம போக போகிறோம். இப்படி போகும்போது ரொம்ப குயிக்காக நம்ம டேர்ன் பண்ண வேண்டிய ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதை வந்து சிங்கிள் ஹேண்டில் நம்ம இப்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கார் வந்து இங்கே நிற்கிது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து உள்ளே ஏறுறேன். ஓகே, ரைட், ஏறியாச்சு. கண்டிப்பாக காரில் ஏறின உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் சீட் பெல்ட்டும் போட்டுட்டேன். ஓகே, ரைட். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கை தான் வந்து நான் ஸ்டேரிங்கில் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இங்கே 2 பொசிஷனில் இப்போ நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் நான் போடுறேன். ஓகே, இன்னொரு கையை நான் எடுக்கவே இல்லை, கியர் மேலே வச்சுருக்கேன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த போர்ஷனை தான் இங்கே நல்லா நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் இப்படி பிடிச்சிருக்கேன். சுத்தம் போது நம்ம எப்படி சுற்றுறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கையை நான் இங்கே எடுத்துட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் கூட டவுன் பண்ணிக்கிறேன் கேமராவை. ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சுத்தம் போது நீங்கள் பாருங்கள், புரியுதா? இப்போ இதுக்குள்ளே போகிறோம், நல்லா இப்படி வெளியே வரோம், திருப்பி இப்படியே தான் சுற்றுறேன் பாருங்கள். ஓகே, போய் முட்டிருச்சு, திரும்பிருச்சு, திருப்பியும் 2.5 சர்க்கிள் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து உங்களுக்கு சுற்றும். அடுத்து இப்படி சுற்றுறோம், பார்க்கலாம். அத்தனை கோணையும் இடிக்காமல் நம்ம வெளியில் வந்துட்டோம். ஓகே, இப்போது இப்படி இல்லாமல் இன்கேஸ் நம்ம கையை வந்து தப்பாக நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். என்னால் சுத்த முடியுதான்னு பாருங்கள், வாய்ப்பே இல்லை. என் கை விரல் வந்து உடஞ்சிரும். இன்கேஸ் இப்படி நான் பிடிச்சிட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ஸ்டேரிங்கு இந்த இடத்துக்குள்ளே இப்படியேலாம் இருக்காது. இது ஒரு டைம்லேயும் ஒரு பொசிஷனில் இந்த ஸ்டேரிங் வந்து இப்படி இருக்கும், சம்டைம் இப்படி இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மேடு பள்ளத்தில் போகும்போது கரெக்டாக ஒரு பொசிஷன் வந்து கிடைக்காது. அதனால் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த இடத்துலையே இந்த ஸ்டேரிங் வந்து என்ன ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகி கரெக்டாக வந்து இப்படி நிற்கும். அதனால் இங்கே தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகே, மறுபடியும் போகிறேன். ரிவர்ஸில் இப்படி போயிட்டு பாருங்கள், இப்படி தான் ரொட்டேட் பண்ணுறோம். அடுத்து சரன் இப்படி சுற்றுறோம். அடுத்து இப்படி சுற்றுறோம். ஓகே, இப்போ வந்து திருப்பி இப்படி வச்சிட்டோம். இன்கேஸ் இப்போ நான் இன்னொரு ரவுண்டு போகிறேன், அது போகும்போது நான் இன்னொரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி சுற்றுறோம், ரிவர்ஸ் போகும்போது பாருங்கள், ரிவர்ஸ்க்கும் ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம சுற்றும் போது மேபி தேவையானப்போ லைட்டாக இப்படி பிடிச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த க்ரிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள், இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணும்போது லைட்டாக அப்படி பிடிச்சி அப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பாகாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். மறுபடியும் இப்படி சுற்றுறோம், லைட்டாக இப்படி பிடிச்சி இப்படி விடுறோம், இப்படி சுற்றுறோம். எஸ், எண்டில் வந்து மேபி கொஞ்சம் இப்போ ஸ்லிப் பண்ணிட்டோம். எண்டில் வந்து மேபி உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா அந்த கையை வந்து இப்படி லைட்டாக இப்படி ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு தேவை வந்து உங்களுக்கு வரலாம். ஓகே, ரைட். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்கிறேன், என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்காம ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணும். ஓகே, நம்ம சுத்தமாக என்ன பண்ணணும்னா அதோட செல்ஃப் லோட்னால் இப்படி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். சரியாக நீங்கள் அமுக்கலை அப்படின்னா ஸ்லிப் ஆகும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு இப்படி போகிறேன். சரியாக அமுக்காமல் இப்படி நான் சுற்றிட்டே இருக்கேன். லைட்டாக இப்படி போய்கிட்டே இருக்கும்போது விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் எய்ம் பண்ணி போகிற ஸ்பீடில் நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷனுக்கு போகாமல் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவீங்க. நீங்கள் எதிர்பாராத டைரக்ஷனில் வந்து கார் போகும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், நல்ல கார் ஓட்ட பழகுனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்படி அக்ரெசிவாக நல்லா அழுத்தி தான் வந்து நீங்கள் சுற்றணும், வேறு வழியே கிடையாது. இது நான் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேபி கைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் இதை நீங்கள் ரியல் டைமில் பார்க்கும்போது இவ்வளோ சுற்ற வேண்டிய சூழ்நிலை வராது. எக்ஸப்ட் நீங்கள் ஹில் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா அந்த ஹில் ட்ரைவில் நிறைய ஹேர்பின் பெண்டு வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சுற்ற வேண்டிய சூழல் வந்து உங்களுக்கு வரும். ரைட். ஸோ இப்போ இந்த கோன் எக்ஸசைஸில் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது அப்படியே ரியல் டைம் சினாரியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு ஹைவேல எப்படி நம்ம சிங்கிள் ஹேண்டில் ஓட்டலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டெமோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறதுமே வந்து சென்னை பைபாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எங்கே பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இப்படி பிடிச்சிக்கலாம், அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ஹார்ன் கொடுக்கணுன்னா உங்களுக்கு இந்த பெருவரல் வந்து கரெக்டாக ஹார்னோட அப்ரோச்சபிளான ஒரு லென்த்தில் வந்து உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஹார்ன் அடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் ரொம்ப இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டேலாம் இப்படி ஓட்டணும்னு இல்லை, ஜென்டிலாக பிடிச்சிக்கோங்க. பட் என்னென்னா நீங்கள் ரோட்டில் ரொம்ப அட்டென்டிவாக வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேன் இப்படி பிடிக்கிறது. ஓகே, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மேடு பள்ளத்துலாம் போகும்போது நம்ம இப்படி இப்படி இப்படி
நம்மளுக்கும் அறியாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து இப்படி இந்த ஷேக் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹார்ன் அடிக்கணும்னா நீங்கள் வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி குனிஞ்சு இந்த கையை இப்படி கொண்டு வந்து இப்படி அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இப்படி இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா இதுக்குமே. ஸோ இதில் உங்களுக்கு அதிகமாக இப்படி வச்சு நீங்கள் ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. எப்பவுமே ஸ்லைட்டான டிஃப்ளெக்ஷன் தான். இப்போ ஒரு கட் எடுக்க போகிறோம், இண்டிகேட்டர் போட்டேன், நீங்கள் பாருங்கள் இப்படி போயிட்டு இப்படி, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இப்படி கட் பண்ணும்போதும் சரி, இந்த ஸ்போக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்போக்ஸ் இருக்கிறதுனால இங்கே கீழே உங்களுக்கு நல்ல ஒரு ஹோல்டு கிடைக்கும். இப்படி ரைட்டில் கட் பண்ணுறதுக்கும் சரி, இப்படி திருப்புறதுக்கும் சரி. அதனால் இந்த பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான பொசிஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதை விட்டுட்டு நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு போகிறது, இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்போக்ஸை வந்து இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிச்சிட்டு இந்த பெருவரில் அப்படி உள்ளே விட்டுக்கிடுவாங்க, இப்படி உள்ளே விட்டுக்கிட்டு இப்படி ஓட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி வந்து ஓட்டுவாங்க. அது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஜெனரிக்காக பார்த்தோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கும் போது இது வந்து ஓரளவுக்கு ஜெனரிக்காக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இந்த பெருவரலையும் இந்த விரலையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி உள்ளே போட்டு ஒரு லூப் மாதிரி போட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லலைன்னா இப்படி, ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஈஸியாக எப்போ நீங்கள் கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப லாங்கில் ஒரு 500 கிலோமீட்டர்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து உங்களால் இப்படி ட்ரைவ் பண்ண முடியும். சரியா? அப்போ ஹைவே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டுறது ரொம்பவே அட்வைசபிள். ஒரு சில நேரங்களில் இப்போ நீங்கள் ஒரு கர்வ் வருது, கொஞ்சம் மேலே ஏற்றி நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு grip வந்து கிடைக்கும். இப்படி கீழே இருந்தே இப்படி திருப்புறதை விட ஸ்லைட்டாக அப்படி ஏற்றிக்கிட்டு அப்படி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் உங்களோட அந்த ஹேண்டோட பொசிஷனே இருக்கணுமே தவிர இதுக்கு வெளியில் இந்த மாதிரி வந்து வரக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகும். இப்படி வச்சுட்டு ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ கியரை வந்து இதை நீங்கள் கியரில் வச்சுக்கலாம், இல்லை உங்களோட ஆம்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, சம்டைம் வந்து உங்களுக்கு லைட்டாக இன்னொரு ஹேண்டோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஹேண்டை எடுத்து இங்கே லைட்டாக உங்களோட தையில் வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் கீழே வந்து இப்படி பிடிச்சிருக்கேன், பிடிச்சிட்டு இப்படி நான் ஓட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இப்படி போகும்போது ஒரு சின்ன கர்வ்லலாம் வந்து ஸ்லிப்பாகி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் வந்து இருக்கும். ஆக்சுவலாக ஃபீட்பேக்ங்கிறது லைக் செல்ஃப் சென்டரிங் வந்து உங்களுக்கு ஆகும். அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் டேர்ன் பண்ணாலுமே அது ஸ்ட்ரெயிட்டாக வர முயற்சி பண்ணும். அதையும் மீறி தான் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் சரியாக ஹோல்டு பண்ணாமல் லைட்டாக டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்லிப்பாகி டக்குன்னு வந்து இப்படி திரும்பும். அது ஒரு பெரிய பேனிக்கை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஏன்னா இப்படி டேர்ன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி போனால் எப்படி இருக்கும், நேராக அந்த வண்டியில் போய் நம்ம இடிப்போம், ரைட்? ஸோ அதனால் கரெக்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஹைவேலையே இந்த மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணணுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஹைவேக்கு வரக்கூடாது. ஒரு கிரவுண்டில் கரெக்டாக சிங்கிள் ஹேண்டில் கோன் வச்சோ இல்லை ஒரு ஸ்டோன் வச்சு கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஹைவேல உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். அப்போ ஹைவேல ரொம்ப ஜென்டலாக இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைவே மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு பாக்கெட் ரோடுக்குள்ளே எப்படி ஹெல்ப் பண்ணுது இந்த சிங்கிள் ஹேண்டோட டிரைவிங் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பக்கா சிட்டிக்குள்ளே ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே நிறையா பெண்ட் இருக்கிற ரோடில் சிங்கிள் ஹேண்டில் நம்ம ஓட்ட போகிறோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம போகிற ரோடே நிறைய எஸ் பெண்டு, நிறையா ஃப்ரீக்வெண்ட் கட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், ஹார்ன் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல் இது கட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பண்ணி கொஞ்சம் டைமில் கட் பண்ணி இம்மீடியட்டாக அப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறோம். இங்கே வந்து இன்னொரு ரைட் கட் பண்ணுறோம், மறுபடியும் ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திருப்பி கை பார்க்கலாம், நீங்கள் அதே இடத்துல கரெக்டாக வந்து நின்றுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து ஒரு ரைட் டர்ன் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, நான் வந்து சிங்கிள் ஹேண்டில் தான் இந்த இடத்துல தான் நான் பிடிச்சிருக்கிறேன், இங்கே வந்து பிடிக்கல. ஓகே, இப்போ இங்கே ஒரு ரைட் எடுக்கலாம். ஸோ ஹார்னுக்கும் நான் அதே கை தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி ஒரு ஃபுல் அப்படி ஒரு ரைட்டு, திருப்பியும் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ஸ்பீடுக்கும் நீங்கள் திருப்பி டேர்ன் பண்ணி கொண்டு வர்ற அந்த ஸ்பீடுக்கும் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அப்படின்னா தான் டைமிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இங்கே ஒரு ஃபுல் எஸ் பெண்டே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக இப்படி கட் பண்ணுறோம், திருப்பியும் அப்படியே மறுபடியும் இப்படி கட் பண்ணுறோம், ஹார்ன் கொடுத்துக்கிறோம், திருப்பியும் இப்படி கட் பண்ணிவிட்டு எஸ். இப்படி நீங்கள் கட் பண்ணும்போது
கை வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ வீலரில் பக்கத்தில் வர்றவங்க கிட்ட இது டைரக்ஷனில் இப்படி போயிட்டு இருக்கிறது சடனாக இப்படி போக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டேர்ன் பண்ணும்போது மட்டும் grip விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்டேரிங் வீல் வந்து ரொம்ப பாலிஷ்டாக வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேரிங்கோட ரேப் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ஓன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் நிறைய அப்படி நம்ம கட் பண்ணி தான் ஓட்டுறோம். ஃபுல்லாக சிங்கிள் ஹேண்டில் தான் இப்போ நான் ஓட்டுறேன். எஸ். ஸோ இந்த மாதிரியான பாக்கெட் ரோடில் நீங்கள் ஃபுல் ரொட்டேஷன் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ஃபுல் கட்டு நான் அப்பப்போ வந்து நான் பிடிச்சி விட்றேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். எப்போ நமக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அப்போ லைட்டாக நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு grip வந்து க்ரியேட் ஆகும். மறுபடியும் இங்கே ஒரு ரைட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு ரைட் கட் பண்ணுறோம், திருப்பியும் இப்படி வரோம். ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கம்ஃபர்ட் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக போனால் கூட உங்களோட டைமிங்க்கு இந்த ஒரு ஃபுல் சர்க்கிள் நீங்கள் இப்படி கொடுக்கும்போது ரொம்ப குயிக்காக வந்து அது மேட்ச் ஆகும். ரைட். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ண வேண்டியது அது ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஸ்லிப் ஆனால் மட்டும் அது வந்து ரிஸ்கில் போய் முடியும். அதர்வைஸ் இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு கிரவுண்டில் போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான பாக்கெட் ரோடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஹைவேல ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு யூட்டர்ன் போட போகிறேன். ஸோ யூட்டர்ன் போடும்போது கூட நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு யூட்டர்ன் போடுறோம். இந்த ஒரு பாக்கெட் ரோடில் விட்டு ரிவர்ஸ் எடுத்து நம்ம ஒரு யூட்டர்ன் போடலாம். நல்லா ஏறிக்கிறேன். ஓகே, ஃபுல் ரைட் கட் பண்ணிக்கிறேன். வண்டி வருது. ஓகே, இப்போ நான் ஒரு ரைட் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கணும். அந்த பாக்கெட் ரோடில் அப்படியே சரன்னு சுற்றுனீங்கன்னா அப்படி அழகாக வந்து உள்ளே ஏறிடும். அதுக்கப்புறமா அப்படி ஃபுல்லாக அப்படி ரைட் கட் பண்ணி அப்படியே ஒரு யூட்டர்ன். ரைட். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி இப்படி கட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த சிங்கிள் ஹேண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப குயிக்காக வந்து உங்களோட ஸ்பீடுக்கும் அதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ சிங்கிள் ஹேண்ட்னா எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரைவ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.